ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கே ஒரே நான்வெஜ் ஸ்பெஷல் தான். மேக்ஸிமம் நான்வெஜ்னாலே ஆஃப்டர்நூன் இல்லைனா டின்னருக்கு தான் செய்வேன். ஏன்னா மார்னிங் நான் எந்திரிக்கிறதே லேட்டு. இதில் நான்வெஜ் செஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. நான் பொறுமையாக செஞ்சு கொடுக்குற வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரும் வெயிட் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி மார்னிங்கே வேணும்னு சொல்லிட்டு போய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் வெரைட்டி வேறு நிறைய இருந்துச்சா, மீன், மட்டனு, மூளை, இது இல்லாமல் ஆட்டு காலை கூட விடாமல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆட்டுக்கால் பாயா செய்ய சொல்லி. பாயாலாம் எனக்கு செய்ய தெரியாது. ஆயா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு யூடியூப் பார்த்து செஞ்சு தரேன், இன்றைக்கி செய்ய தெரிஞ்சதை மட்டும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் செய்யலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டே ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ்ஷெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சின்ன வயசுலலாம் அந்த தேங்காய் உடைக்கையில் அந்த தேங்காய் தண்ணிக்கு ஒரே காம்படிஷனாக தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் நோ காம்படிஷன். ஏன்னா குக்கிங் டிபார்ட்மெண்ட்டே நம்ம தானே, உடைச்சாலும் தண்ணி நமக்கு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். 25 வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்கள், பேட் கமெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் மறந்துட்டு ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சரையும் மட்டும் இனிமேல் பாருங்கள். பாஸ்ட்டை பற்றி எல்லா கெட்டதையும் மறந்துட்டு நல்லதை மட்டும் வச்சுட்டு திருப்பியும் ஃப்யூச்சரையும் எப்படி நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு மட்டும் கொண்டு போகிறத மட்டும் பார்க்க என்னோடய பெஸ்ட்டு விஷஸ். இன்றைக்கி மட்டன் குழம்பு, மூளை ஃப்ரை, அது இல்லாமல் மார்னிங்கே இட்லி எல்லாம் செஞ்சு அப்படியே தட்டில் போட்டு கொடுக்கல. பார்க்க பிளேட்டே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கெலாம் அந்த மட்டன் குழம்பே பிடிக்காது. பட் எல்லோரும் சாப்பிடையில் இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்.